வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் வித் சேனல். உங்கள் எல்லாருக்குமே ஓல்ட் இஸ் வித் சேனல் சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எப்படி பண்ணாங்க, ரன்னிங் லைட்லாம் எப்படி ஓடிச்சுது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரன்னிங் லைட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி சேசர் இருக்குது, எலக்ட்ரானிக் சேசர் வச்சுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி பென் ட்ரைவில் ப்ரோக்ராம் பண்ணி அதில் வந்து நம்ம டிசைன்ஸ் எல்லாம் வந்து போட்டு அதை வந்து அதில் நம்ம போட்டோன்னா என்னென்ன டிசைன்ஸ் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அந்த டிசைன்ஸ் வந்து அதில் ஓடும். சர்ச்சிலலாம் அந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணுறாங்க. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து அந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த சேசர், மெக்கானிக்கல் சேசர். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தகடுகள்லாம் வச்சு அடிச்சிருக்கிறோம். இதுதான் ப்ரோக்ராம். நம்ம அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இதுதான் ப்ரோக்ராம். இந்த மாதிரி அதாவது பெரிய ஃபங்க்ஷன்ஸு வீடுகளில் அல்லது சர்ச்சு, டெம்பிள்ஸு, மாஸ்க் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. இது மாதிரி டிசைன் போட்டு ஆக்சுவலி இதுதான் டிசைன்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ட்ராக் வந்து நான் போட்டிருக்கு. இதில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சேனல் இருக்குது பாருங்கள். இது காமன் 1 2 3 4 5 6 சேனல் இருக்குது. இந்த தகடு வந்து இதில் எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் வந்து நமக்கு லைன் கான்டாக்ட் கிடச்சி இந்த இது ஓடும். அப்போ இந்த மாதிரி ஆக்சுவலி இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா இதுதான் ப்ரோக்ராம். பழைய காலத்தில் வந்து அவங்க மெக்கானிக்கலாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு 6 பிட் டேட்டா போகுது. 0001 001010. ஸோ இந்த மாதிரி நமக்கு டேட்டா போகுது. இதுதான் பேசிக். அதாவது எல்லாத்துக்குமே அடித்தளம் வந்து இதுதான். நம்ம இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸு, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் அடித்தளம் வந்து இதுதான். இந்த மாதிரி தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமனாக கொடுத்துருக்குறோம். ஃபேஸை வந்து கொடுத்து இது 6 சேனலாக பிரித்து எடுத்துருக்கிறேன். ஸோ நான் இதை வந்து எப்படி வந்து இதில் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் இருக்குது. இந்த மோட்டார் வந்து நம்ம பெல்ட் டிரைவ் போட்டு இந்த ஒரு உருளை, ஒரு மரத்தினால் செய்த உருளை, அந்த உருளையில் தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த தகரத்தை வந்து இந்த மாதிரி நமக்கு என்ன மாதிரி டிசைனில் வந்து இந்த ரன்னிங் லைட் ஓடணும் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த மோட்டர் வந்து ஓடும்போது இந்த உருளை சுற்றி அந்த டிசைன் வந்து நமக்கு கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 3 பல்பாக ஓடுறது மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு தான் இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சிலலாம் இந்த மாதிரி போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கும். இது ஓடிட்டு இருக்கும்போது கிட்ட போக முடியாது. ஏன்னா இதில் வந்து 230 வோல்ட் ஏசி வந்துட்டு இருக்கும். நம்ம தொட்டாச்சுன்னா ஷாக் அடிக்கும். அதனால் இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. சவுண்டு மட்டும் தான் நமக்கு கேட்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெக்கரேஷன் எப்படி இருந்து, அதாவது நான் எங்கள் சர்ச்சில் உள்ள டெக்கரேஷனை நான் போட்டிருக்கேன். இதுக்கு நான் வந்து இப்போ உள்ள டெக்கரேஷன், அதாவது 2022 டெக்கரேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். டெக்னாலஜி பயங்கரமாக டெவலப் ஆகிருக்குது. 50 வருஷத்துக்குள்ள இவ்வளோ மாற்றம் இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து இதை பார்த்துருப்பீங்க, சர்ச்சிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து லைக் போடுங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்க. பழைய காலத்தில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் சர்ச்சிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணாங்க, நாங்கள் இந்த மாதிரி தான் கிறிஸ்மஸுக்கு டெக்கரேஷன் பண்ணோம், இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.